மானங்கெட்ட திருட்டு பயலுக யாரு அப்படின்னு கேட்டா, கண்ண மூடிட்டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். குறிப்பா பாகிஸ்தான் ராணுவம் அப்படின்னு அழுத்தி சொல்லிட்டு போயிரலாம். காரணம் என்ன அப்படின்னா, பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் அங்க இருக்கக்கூடிய ட்ரெயின கடத்தி போறார்கள். டார்கெட் யாரு அப்படின்னா, ராணுவ வீரர்கள் தான். உள்ளுக்குள்ள நிறைய ராணுவ வீரர்கள் இருக்கார்கள், பயணிகளும் இருக்கார்கள். 400க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தகவல். அதுக்கடுத்து அவர்களோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுச்சு. ராணுவம் உள்ளுக்குள்ள பூந்துச்சு. ஒரே ஒரு ஃபுட்டேஜ் தான். 2 சாப்பர் பறக்கிற ஒரு ஃபுட்டேஜை காட்டிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு இந்த பக்கம் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் அவர்கள் ட்ரெயினை எப்படி கைப்பற்றினார்கள் அப்படிங்கிற ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணார்கள். அதுக்கப்புறம் மெல்லமா சண்டை நடக்குது, ஆட்களை மீட்கிறோம் அப்படிங்கிற ஃபுட்டேஜை பாகிஸ்தான் ராணுவம் ரிலீஸ் பண்ணுச்சு. இறுதியா ஆபரேஷன் வெற்றி அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் சொல்லிருச்சு. எப்புட்றா வெற்றி அப்படின்னு கேட்டா, இதுல சம்பவத்துல ஈடுபட்ட பலுசிஸ்தான் ராணுவ வீரர்கள் எல்லாரையும் கொன்னுட்டோம். பயணிகளை பூரா மீட்டுட்டோம். எவ்வளவு பேர? 450 பேரையும் மீட்டுட்டோம். ஏன்னா 400 பேரு 430 தானா சொன்னீங்க? இல்ல 450 பேரையும் மீட்டுட்டோம் அப்படின்ட்டு போயிட்டார்கள். 10 நபர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டார்கள்னு செய்தி, அதெல்லாம் ஒண்ணும் நம்ப வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார்கள் வீட்டுக்கு. ஆனா இப்ப பலுசிஸ்தான் ராணுவம் அறிக்கை வெளியிட்டிருக்கு. சண்டை இன்னமும் நடக்குது அப்படிங்கிறதா. சண்டையும் நடக்குது. நிறைய வீரர்களை நாங்க கொன்று குமிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கார்கள். ஏறக்குறைய 40ல இருந்து 60 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. எது இந்த தாக்குதல்கள்ல இவ்வளவு 40ல இருந்து 60 பேர் இறந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ட்ரெயின்ல சிக்கி இருக்கக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் உயிரிழந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழப்பு அப்படிங்கிறார்கள். எது உண்மை பொய்யின்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. பாகிஸ்தான் ராணுவம் உண்மையை சொல்ல போறதில்ல. அதனால அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பூரா பொய்யா தான் இருக்கும். பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்துக்கு இதை பெரிய அளவுல போஸ்ட் ஓட்டுறது மூலியமா எதுவும் மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பயிலும் அவனுங்களை எட்டி பார்க்க போறது கிடையாது. இப்ப யாரோ 2 ஜீவன்கள் எட்டி பார்க்க கண்டுதான் ஒரு 2 வருஷமா ஆக்ரோஷத்தை உச்சகட்ட லெவல்ல காட்ட முடியுது. இப்படி இவர்கள் அறிக்கை வெளியிட்டோன்னே பாகிஸ்தான் ராணுவம் அவர்கள் கடைசியில ஒரு இக்கு வச்சுதான் முடிக்கிறார்கள். முடிஞ்சா, தைரியம் இருந்தா, ஆம்பளையா இருந்தா இன்டர்நேஷனல் மீடியாவை இமீடியட்டா உள்ள விடு. அதுக்கப்புறம் இங்க யுத்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிரும்ல அப்படின்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்றார்கள். பாகிஸ்தான் ராணுவமும் ஆமா அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பதில் இன்னொரு விஷயத்தை விடுறார்கள். என்ன அப்படின்னா, இந்த முழு தாக்குதலுக்கு காரணம், பின்னணி, சப்போர்ட் எல்லாம் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் தான் அப்படின்ட்டாங்க ஒரே போடா. நம்மளா நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம பேரை சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்ம பேரெல்லாம் சொல்லல. ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் மேல போயிட்டாங்க. பாகிஸ்தான் தாலிபான்கள் தாக்குதல் நடத்தி அவனுங்களை சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு. பலுசிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் பெரிய போக்குவரத்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர்கள் தான் அப்படின்னு அந்த பக்கம் பழியப்படுறார்கள். பழியெல்லாம் நீ போட்டுக்க, நீ போய் ட்ரம்ப் தான் காரணம் கூட சொல்லிப்பாரு. ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. யுத்தம் நின்றுச்சா நிக்கலையா, எல்லாரையும் மீட்டுட்டியா, இல்ல எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, எவ்வளவு பேரை மீட்ட அப்படிங்கிறத கிளியரா வெளியிடணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்க உள்ள ஏஜென்சிகள் அவர்கள் நோக்கத்துக்கு சில விஷயத்த பிரேக் பண்றார்கள். உண்மை பொய்ங்கிறத தாண்டி நம்பர்கள் அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானோட வீரர்களே 54 பேருக்கு மேல இறந்துட்டார்கள் அப்படின்ட்டார்கள். அதே மாதிரி ட்ரெயின்ல சிக்கிய நபர்கள் 21 பேருக்கு மேல இறந்துட்டார்கள் அப்படின்ட்டார்கள். அடுத்த கட்டமா என்னதானா சொல்ல வரீங்க அப்படின்னா, 33 பேர் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்துல இறந்துட்டார்கள் அப்படின்ட்டார்கள். இதை யாரா சொன்னா? பேர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏஜென்சிகள் பிரேக் பண்றார்கள். ஆனா பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சடலமா தூக்கிட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்த்ததாக எண்ணிக்கை சொல்லும் போதே ஏறக்குறைய 80ல இருந்து 90 அப்படின்ட்டார்கள். அப்ப என்னடா இங்க 54 தான் கோட் பண்றாங்க, நீ தூக்கிட்டு வந்த பாடியே 70ல இருந்து 80 அப்படின்னா அப்புறம் அடிபட்டவங்க எல்லாம் எங்கிட்டு அப்படின்னு கேட்டா வாயை திறக்கல. அதே மாதிரி சரி, அவர்கள் தான் ராணுவ வீரர்கள், ராணுவ உடையில இருந்தார்கள். மற்ற பொதுமக்கள் ட்ரெயின்ல இருந்தவர்கள் அவர்கள் கதி அது தெரியல. அதனால பயங்கரமா போட்டி போட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப பாகிஸ்தான் ராணுவ வீரர்களோட உயிரிழப்பு பலுசிஸ்தான் ராணுவ வீரர்கள் கிளைம் பண்றதுங்கிறது 100க்கும் மேற்பட்ட வீரர்கள். அதே மாதிரி பிடிச்சு வச்சதுலயும் ஏகப்பட்ட ராணுவ வீரர்களை கொண்டுட்டோம் அப்படின்ட்டாங்க. உலக மகா டிராமாவை அரங்கேற்றாங்க. கடைசியில இன்னும் கொஞ்சம் ஏமாந்தார்கள், எந்த ஃபுட்டேஜும் வெளியில வரல அப்படின்னா பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்துக்கிட்ட ஏறக்குறைய சேட்டலைட் மூலியமா தான் அவர்கள் எல்லா கம்யூனிகேஷனையும் மேற்கொள்கிறார்கள். அதை மட்டும் துண்டிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா
ஆடு திருட்டு போலங்கிற மாதிரி ட்ரெயின் கடத்தலே நடக்கல தெரியுமான்ட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிருப்பான் எல்லாத்துக்கு. அந்த அளவு பாகிஸ்தான் பதட்டம் ஆயிருச்சு. பாகிஸ்தானோட கையால் ஆகாத தனம் உலகம் பூரா தெரியுது. அதை மூடி மறைக்கிறதுக்கு ஆபரேஷன் வெற்றி அப்படின்ட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்து பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கு. இவ்வளோதான் இவனுங்க தகுதியே. நன்றி, வணக்கம்.